नमस्कारम रामकृष्ण हरि ज्ञानेश्वर महाराज की जय ஸ்ரீ ஞானேஸ்வர மாவுலி அப்படின்ற யூடியூப் சேனல் வந்து வாரம் மகான்களை பற்றின பக்தி கதை வந்து சொல்லிட்டு இருக்கோம். நடுவில் ஒரு பக்கத்தை காணோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வாரமாக வந்து எந்த வீடியோவும் நம்மளால் அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா நிறையா வீட்டில் ஒரு 2-3 பூஜை இருந்தது, ஊருக்கெல்லாம் வேறு போயிடுறதுனால நம்ம அப்லோட் வந்து பண்ண முடியல. அதுக்கு பதிலாக வந்து 2 வீடியோ, ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னாக்கா, துக்காராம் மகாராஜோடைய பரம்பரை 13வது ஜென்ரேஷன் நம்ம ஆத்துக்கு வந்திருந்தா. ஞானேஸ்வருடைய அருளால், அவருடைய பிளெஸிங்ஸ்னால, அவருடைய கிருபையினால புண்டலீக மகாராஜ் வந்து இங்கே வந்திருந்தா. ஜகத்குரு துக்காராம் மகாராஜ் அவருடைய பரம்பரை அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அதாவது மகாராஜ் வந்து வரும்போதே என்ன சொல்லியிருந்தா அப்படின்னாக்கா, 3ஆம் தேதி நான் கால் பண்ணுறேன், 5ஆம் தேதி இல்லை 6ஆம் தேதி அந்த மாதிரி நான் ஆத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஆனால் 2ஆம் தேதியே 2:30 மணிக்கு மத்தியானம் கால் பண்ணுறேன், இன்னைக்கு ஈவினிங் வரும் அப்படின்ட்டு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உடனே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணோம் நாங்கள். அப்புறம் மகாராஜ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வார்த்தை மகாராஜ் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, பிளான் வந்து நம்ம 5-6 டேட்டில் தான் வரா மாதிரி, ஆனால் எப்படி வந்து மாறித்து அப்படின்றதே தெரியல. ஆனால் 2ஆம் தேதி அன்றைக்கி வந்து வியாழக்கிழமை ஏகாதேசி, நம்ம எப்படி கிருஷ்ணபக்ஷம் சொல்கிற மாதிரி மகாராஷ்டிராவில் வந்து மாவுலி மஹினா அப்படின்னு சொல்லுவாள். அந்த டே வந்து அன்றைக்கி அப்போ வந்து துக்காராம் மகாராஜோடைய அந்த பரம்பரா தான் ஆலந்தியில் இருக்கிற கோயிலில் வந்து கீர்த்தனம் வந்து பண்ணுவாள். ஆனால் லாக்டவுன் அப்படின்றதுனால இப்போ கோயிலெலாம் மூடி இருக்குது. ஆனால் அந்த நாளில் கரெக்டாக புண்டலீக மகாராஜ் வந்து நம்மாத்துக்கு வந்து கீர்த்தனம் அபங்கம் வந்து பாடினா ஞானேஸ்வருக்கு. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நாம் நடக்கிறது வந்து நம்ம பிளான் பண்ணது வந்து நடந்தது அப்படின்னா அது வேறு. ஆனால் இது வேறு மாதிரி நடந்தது, பகவானுடைய இதுன்றது காட்டுறது வந்து பெரிய ஒரு மகிமை அது. அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூரில் எங்கள் நாத்தனார் இருந்தால் ஒரு வேலையாக வந்து அங்கே போனோம். அப்போ வந்து பிரேமி அண்ணா வந்து அங்கே பிரேமி அண்ணாவோட மேலா, கிருஷ்ண பிரேமி அண்ணாவோட மேலா வந்து அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே பரனூரில் வந்து நாங்கள் பிரேமி அண்ணாவை வந்து பார்த்தோம். அப்போ வந்து சும்மா பார்த்தோம், நமஸ்காரம் பண்ணோம், ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கிட்டோம். ஆனால் எங்கள் புண்டலீக மகாராஜ் வந்திருந்தப்போ என்ன சொன்னா அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து எல்லா சந்துக்களையும் வந்து நீங்கள் கொண்டாடணும், எல்லாரையும் பக்தி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா. அப்போ வந்து அதை என் மனசில் வந்து பிரேமி அண்ணாவை பார்க்க போகிறோமே, அவருக்கும் வந்து நம்ம பாத பூஜை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. உடனே நான் வந்து நான் தெரிஞ்சவா கிட்ட கேட்டப்போ அவள் என்ன சொன்னேன்னா, இதெல்லாம் எங்கள் கையில் கிடையவே கிடையாது, நீங்களே வந்து அண்ணா கிட்ட கேளுங்கோ, உங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால். உடனே வந்துட்டு 12ஆம் தேதி அன்னைக்கு போகிறோம். எங்கள் நாத்தனார் நாங்களும் போகும்போது எங்கள் நாத்தனார் இந்த மாதிரி கேட்குறான், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பாத பூஜை பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குன்னா நாங்கள் நாளைக்கு ஒரு 8 மணிக்கு வரவா அப்படின்னும் போது அண்ணா வந்து வாங்கோ சரின்னு சொல்லிட்டு, அதுவே எங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் எல்லாம் கிளம்பி ரெடியாக இருந்துட்டு வரும். அங்கே பார்த்தாக்கா அங்கே அந்த யார் ஆற்றுக்கு வந்திருக்காளோ அவளுக்கே தெரியல அண்ணா எங்கே போயிருக்காட்டானா. அங்கே ஒரு சிஷ்யா ஒருத்தர் இருந்தா. அவர் இந்த மாதிரி சொன்னால், அண்ணா வந்து 6 மணிக்கே ஸ்ரீரங்கம் கிளம்பி போயிட்டான். ஐயோ என்னடா அதுன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்ததே தவிர ஒரு வெக்ஸெல்லாம் ஆகவே இல்லை, ஏதோ ஒரு சந்தோஷம் இருந்தது மனசில். ஸ்ரீரங்கம் தானே, எங்கே தானே இருக்குது, நம்மளும் போகலாம் அப்படின்னு எங்கள் மனசில் வந்து தோணித்து. உடனே வந்துட்டு ஞானேஸ்வரன் நல்லா வேண்டிக்கிட்டேன். அன்றைக்கி எங்கள் நாத்தனாரும் அனுஷ நட்சத்திரம்ன்றதுனால பெரியவாளுக்கு பூஜை பண்ணிட்டு வந்தா. அப்போ உடனே வந்துட்டு நாங்கள் வேறு ஒரு பிளான் வச்சுருந்தோம், வேறு ஏதோ கோயிலுக்கெல்லாம் போகணுன்ட்டு. உடனே ஸ்ரீரங்கத்துக்கு வடுவூர் கோதண்ட நம்பர் பார்த்துட்டு ஸ்ரீரங்கம் போகலாம் அப்படின்னு. அப்போ கூட வந்து மத்தியான நேரம் அண்ணா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாளோ, நம்ம எப்படி போகிறது, என்ன பண்ணலாம், ஒரு ஃபோன் வந்த உடனே கிளம்பலாம் அப்படின்லாம் நாங்கள் நினச்சிருந்தோம். கரெக்டாக சரி ஆற்றுக்கு போயிடலாம், அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னும் போது கரெக்டாக அந்த சிஷ்யா வந்து ஃபோன் பண்ணுறா, இல்லை ஸ்ரீரங்கம் ரீச் ஆகிட்டா நீங்கள் போங்க அப்படின்னு. அங்கே போன உடனே அங்கே பஜனை நடந்துட்டு இருக்கு உள்ள அண்ணாவோட ஆகத்தில். அப்போ வந்து அந்த இதில் திட்டம் மாதிரி ஒன்று இருக்குது, அங்கே உட்காந்துட்டு இருக்கா அண்ணா. நாங்கள் இறங்கி வருது அப்படியே எட்டி பார்த்துட்டு விடுவிடுன்னு போயிட்டு நாங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த மாதிரி தஞ்சாவூர்லேருந்து வருவோம்னா உங்களுக்கு வந்து பாத பூஜை பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தோமே அப்படின்னு வந்து அண்ணா வந்துட்டு, ஐயோ நினைவே இல்லையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப அலைய வச்சுட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே ஒரு நிமிஷம் கூட எங்களை வெயிட் பண்ண வைக்காம அந்த அவருடைய அந்த சேரில் உட்காந்துட்டு எங்களுக்கு வந்து பாத பூஜை பண்ணுறதுக்கான அந்த அவகாசம் வந்து கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இது எல்லாமே வந்து எங்களுக்கு அந்த எங்களுடைய குரு மூலமாக எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப ஒரு சந்தோஷம். அதை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த 2 வீடியோவுமே வந்து நம்ம யூடியூப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சில காரணத்தினால வந்து நம்ம அடுத்தடுத்த கதைகள் வந்து நம்ம அப்லோட் பண்ண முடியலை. நம்ம லாஸ்ட்டாக சொன்னது வந்து கருவூராரை வந்து குருவாக இது வணங்கி கந்தசுவாமி ஐயாவுடைய அவருடைய ஆன்மீக வாழ்க்கையில் நடந்த மகிமைகள் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? பக்தர்களுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு பார்த்தாக்கா லட்சியமும் இருக்குது, லட்சணமும் இருக்குது.
என்ன லட்சணம் அப்படின்னா, நம்ம அந்த பக்தியோடு நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நம்ம வாழ்க்கையில வந்து அப்படியே ஒன்றி இருக்கிறது தான். அது மாதிரி தான் கந்தசுவாமி ஐயா வந்து கருவூரார் சித்தர் பீடம் அப்படின்ற ஒரு அமைப்பு அதை வந்து உருவாக்கி மாசம் வந்து அவங்க குடும்பத்தோட வந்து அன்னதானம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் குரு பூஜை வருஷா வருஷம் கருவூராருக்கு வந்து குரு பூஜை தன்னுடைய குடும்பம் மட்டும் இல்லாம உலக சேமத்துக்காக எல்லா மக்களும் சேர்ந்து எந்தவித வேறுபாடும் இல்லாம சித்தருடைய அந்த 108 போற்றியை வந்து சொல்லி பூஜை பண்ணி அவர் வந்து குரு பூஜை வந்து நடத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கருவூரார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, அவருக்கான கோயில் வந்து இவரால் உருவாக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே கந்தசுவாமி ஐயா வந்து நம்ம குடும்பத்துக்கு எப்படி வந்து ஒரு நெருக்கம் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனார்ன்றதை நான் சொல்லியிருக்கேன். அப்போ இவர் வந்து ஒரு ஜோதிடர் அப்படின்றதும் நான் சொல்லியிருக்கேன். இவர் வந்து சில விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஞானேஸ்வருக்கும் வந்து கண்டிப்பாக கோயில் வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் என்னதான் வந்து பகவான்கெல்லாம் வந்து பக்தர்கள் எல்லாரையுமே பிடிக்கும், எல்லா மக்களையும் பிடிக்கும், ஆனால் பக்தர்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி எல்லா பகவானை பிடிச்சா கூட நம்மளோட பகவான் நம்மளுடைய குரு அப்படின்னா ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அந்த மாதிரி ஞானேஸ்வருக்கு கோயில் கட்ட போறீங்க அப்படின் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவருடைய பாக்கியத்தினால, அவருடைய கிருபையினால, அவருடைய ஆசீர்வாதத்தினால கண்டிப்பாக எங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் ரொம்ப மனசில் திடமாக வந்து நான் நம்புகிறேன். ஸோ இந்த வாரத்துலேருந்து நம்ம அடுத்தடுத்த கதைகள் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அதுக்கான அவகாசம், அதுக்கான எல்லா நேரமும் நானே அதுக்கு ஒதுக்கி அது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்குது. இந்த வாரம் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ராமானுஜரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராமானுஜர் அப்படின்னாலே எல்லாருக்கும் நல்ல நாமம் போட்டுட்டு ஒரு குச்சி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு ராமானுஜர் தான் வந்து தெரியும். ஆனால் வைணவத்தை வாழ வைத்த ராமானுஜர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆன்மீக புரட்சிவாதி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவருக்கு நிறைய பேர்கள் இருக்கு. அதாவது அவருடைய கொள்கையை வந்து வெறும வாயால சொல்லாம அப்படியே வாழ்ந்து காட்டினவர் வந்து ராமானுஜர். அவருக்கு என்னெல்லாம் கொள்கை இருந்தது அப்படின்னா, எவ்வளோ ஒரு மதம் அப்படின்னா அந்த மதத்தில் எந்தவித ஜாதி வேறுபாடு இல்லாமல் எல்லாரையுமே ஒருங்கிணைக்கணும். ஒரு கோயிலை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த மதத்துக்காரங்கள் வந்து எந்தவித சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லாம் ஒன்றா ஒரே ஜாதியினர் எல்லாமே சேரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம நார்மலாக சொல்கிறது தான். ஆனால் அவருடைய கொள்கை வந்து ரொம்ப திடமான ஒரு கொள்கை அவரோடது. அதை வந்து அவர் வாழ்ந்து காட்டினார். அதுக்கு அடுத்தது வந்து எவ்வளவுதான் வேதங்கள் முக்கியமோ, வேதம் வந்து ஒரு சயின்ஸ், வேதம் வந்து அப்படியே நம்மளுடைய மண்ணிலிருந்து உருவாகின ஒரு விஷயம். அந்த வேதம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட தாய்மொழி ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆழ்வார்கள் தமிழில் வந்து பாசுரம் பாடினா முதல் ஆழ்வார் வந்து ராமானுஜர் தான். எப்படி வந்து தியாகராஜ பாகவதர்லாம் தெலுங்குல வந்து கீர்த்தனம் பாடுறாலோ அந்த மாதிரி நம்மளோட தாய்மொழியில் பாடும்போது நமக்கு வந்து ஒரு என்வால்மெண்ட் இருக்கும், பகவான் கிட்ட ஒரு நெருக்கம் வந்து இருக்கும். அதை வந்து உறுதிப்படுத்தி அந்த மாதிரி நிறைய பாசுரங்கள் வந்து நம்ம ராமானுஜர் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் விஷ்டத்வைத்தம் அப்படின்ற ஒரு கொள்கை வந்து உடையவர். விஷ்டத்வைத்தம் அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஆதிசங்கரர் கொடுத்தது வந்து அத்வைத கோட்பாடு. அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அப்படின்றது வந்து அத்வைத்தம். அதுக்கப்புறம் அதே ஆதிசங்கரர் தான் நமக்கு பஜகோவிந்த கீர்த்தனையும் கொடுத்தா, அதாவது கோவிந்தனை பஜனை செய் அப்படின்னு. ஆனா ராமானுஜரோட கொள்கை என்ன அப்படின்னாக்கா, விஷ்டத்வைத்தம் அப்படின்னா என்னன்னா, இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதான் அப்படின்றத ஒரு ஞானியால மட்டும்தான் உணர முடியும். ஆனா சாமானிய மக்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா, பக்தி பண்ணா மட்டும்தான் அவளுக்கு வந்து முக்தி கிடைக்கும். அதனாலதான் வந்து பகவானை வந்து பக்தி பண்ணணும். நிறைய வந்து தமிழில் வந்து பாட்டுக்கள் அந்த மாதிரிலாம் வந்து எழுதி எப்படி வந்து பக்தி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து ராமானுஜர் வந்து சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்த்தாக்கா பெருசு. ஆனால் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் வந்து அவங்களுக்கு சொல்ல போகிறேன். 1019 ஸ்ரீபெரும்புதூரில் வந்து திருவாதுரை நட்சத்திரத்தில் சோமயாகி காந்திமதி அப்படின்ற தம்பதியருக்கு வந்து ராமானுஜர் வந்து பிறந்தார். அவருடைய 16 வயசு வரைக்கும் அவருடைய அப்பா கிட்ட தான் வந்து எல்லா வேதங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 17 வயசில் வந்து தஞ்சம்மாள் அப்படின்றவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்போ அவங்க அப்பா வந்து காலம் ஆயிடுறாரு. காலமான உடனே ராமானுஜருக்கு
பார்த்தீங்கன்னா நிறைய குரு 5 குரு அவருக்கு கிட்டத்தட்ட. அவர் வந்து யாதவ பிரகாசர் அப்படின்ற ஒருத்தர் கிட்ட வந்து குருவா எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட மற்ற வேதங்கள்லாம் படிக்கிறதுக்காக போறார், சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா இவங்க 2 பேருக்குமே யாதவ பிரகாசருக்கும் ராமானுஜருக்கும் வந்து நிறைய கொள்கை வேறுபாடு, கருத்து வேறுபாடுகள் வந்து இருந்துட்டே இருந்தது. அதாவது என்ன அப்படின்னாக்கா, ராமானுஜர் வந்து குளிச்சுட்டு ஆத்தங்கரையிலேருந்து வரும்போது வேறு குலத்தவங்க மேலெல்லாம் கையெல்லாம் போட்டுட்டு தோளில் கை போட்டுக்கிட்டு அப்படிதான் வருவார். ஆனா யாதவ பிரகாசருக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அப்ப வந்துட்டு நீ உனக்கு வந்து தீட்டு வந்துருது, நீ வேற மக்கள் எல்லாம் தொட்டுட்ட அப்படின்னும் போது ராமானுஜர் சொல்வாராம், உங்ககிட்ட இருந்தா எனக்கு தீட்டு வரும், அகங்காரம் அப்படின்ற அந்த தீட்டு, தான்ற அந்த கர்வ தீட்டு, தன்னுடைய குலம் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிற அந்த தீட்டெல்லாம் எனக்கு உங்ககிட்ட இருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராமா. இந்த மாதிரி கருத்து வேறுபாடு இருந்ததுனால அவங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சிடுறாங்க. இவருடைய கொள்கைப்படி வேளாளர் குலத்துல பிறந்த திருக்கச்சி நம்பி அப்படின்றவர் வந்து குருவா வந்து ராமானுஜர் வந்து எடுத்துக்கிட்டார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து அவர் கத்துக்கிறாரு. ராமானுஜர் சிஷ்யரே கூட வேறு குலத்துல வந்து பிறந்தவர் தான். உரங்காதாசர் அப்படின்றவர் தான் வந்து அவருடைய சிஷ்யரா வந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துல வந்து ரொம்ப வருஷம் அவருடைய 90 வயசு வரைக்கும் ஸ்ரீரங்கத்துல தான் வந்து அவர் இருந்தாரு. கோயில் ஒழுகி எல்லாம் பண்ணிட்டு அங்க வந்து யதிராஜர் அப்படின்ற சிறப்பான பெயர் வந்து ராமானுஜருக்கு வந்து இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பாசுரம்லாம் வந்து தமிழ்ல எழுதினாரு. கீதா பாக்ஷ்யம், அப்படி வந்து வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், அந்த மாதிரி வேதம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தமிழ்ல வந்து அழகா வந்து அவர் எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்கா, ஸ்ரீரங்கத்துல வந்து ஆள வந்தார் அப்படின்ற ஒருத்தர் வந்ததுனால இவர் காஞ்சிபுரம் வந்து போயிட்டார் ராமானுஜர். ராமானுஜருடைய 90வது வயசுல வந்து ஆள வந்தார் வந்து என்னன்னா அவருக்கு உடம்பு முடியாம போகுது. அப்ப பெரிய நம்பி அப்படின்றவர்கிட்ட சொல்லி ராமானுஜரை வர வைக்கிறாரு. அங்க ஸ்ரீரங்கம் வந்துட்டு நிறைய விஷயங்கள், அப்ப வந்து வைணவம் வந்து ரொம்ப அடிமட்டத்துல இருந்தது. அப்ப அந்த ராஜா கால கதையெல்லாம் நம்ம படிச்சா தெரியும். அப்ப வைணவத்தை வந்து மேலோங்கி வைணவத்தை வந்து வாழ வைத்தது வந்து ராமானுஜர் இதுலதான் இருந்தது. அப்படி அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு 120 வயசுல ஸ்ரீரங்கத்துல வந்து ராமானுஜர் வந்து ஜீவசமாதி ஆறார். இதுதான் அவருடைய வரலாறு சுருக்கம். இவருடைய மகிமை என்ன அப்படின்னாக்கா, அவரோட வாழ்க்கையே ஒரு மகிமை அப்படின்னு சொல்லலாம். அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது அப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டினார். அவருடைய கொள்கை என்ன, ஜாதி மத வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. ஒரு மதத்துல எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்றது. அது நம்ம என்னதான் நம்ம வெளியில சொல்லியிருந்தாலும் வீட்டுக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, முதல்ல அவருடைய உறவு, அவருடைய மனைவி எவ்வளவு ஒரு நெருங்கின உறவு, அங்க வந்து அதை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு. எப்படின்னாக்கா, தஞ்சம்மாள் வந்து நல்ல ஆச்சாரம் எல்லாம் பார்க்குற ஒருத்தங்க. அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பரம்பரையில பிறந்தவங்க. கல்யாணம் ஆயிட்டும் அவருக்கு ராமானுஜரோட வந்து அந்த சில விஷயங்கள்லாம் பிடிக்காது. அப்போ ஒரு தடவை வந்து ராமானுஜருக்கு வந்து நல்ல உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு ஒரு வேலை செய்யற ஒரு ஆள் வந்து எல்லாம் பண்றான். பண்ணிட்டு ராமானுஜர் சொல்றாரு, இவருக்கு ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடு அப்படின்னா, பழையது இருக்கு ஆனா அதை கூட வந்து தஞ்சம்மாள் வந்து அவங்களுக்கு போடவே இல்லை சாப்பாடெல்லாம் இல்லை சொல்லி அனுப்பிடுறா. அப்போ வந்து ராமானுஜருக்கு மனசு ரொம்ப வேதனையா போயிடுது. சரி, அடுத்த ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னும் போது அப்ப வந்து திருக்கச்சி நம்பி வந்து அவருடைய குரு இல்லையா, அவர் சாப்பிட்ட சாப்பாடு அந்த இலையில வந்து அவர் சாப்பிடணும் அப்படின்றது ராமானுஜருக்கு ஒரு சிஷ்யனா அவருடைய ஆசை. அப்ப திருக்கச்சி நம்பியை வீட்டுல கூப்பிட்டுட்டு விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. அப்ப வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே தஞ்சம்மாள் என்ன பண்றாங்க, அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு அந்த சாணி போட்டு முழுகி ராமானுஜருக்கு தனியா வந்து சாப்பாடு சமைக்கிறான். அப்ப ராமானுஜருக்கு ரொம்ப மனசு வந்து கவலையா போயிடுது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தடவை என்ன ஆகுது அப்படின்னாக்கா, பெரிய நம்பியும் அவங்களுடைய மனைவியும் வந்து காஞ்சிபுரம் வந்திருக்கும் போது அப்ப வந்து பெரிய நம்பியோட மனைவி வந்து கிணத்துல தண்ணி எடுத்துட்டு இருக்கா, இங்க வந்து தஞ்சம்மாளும் தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பெரிய நம்பியோட மனைவி அவங்களுடைய அந்த குடத்துல இருந்து தண்ணி தெளிவி இவங்களோட குடத்துக்கு வந்துடுது. அதையே வந்து தீட்டுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எல்லாத்தையும் கொட்டிடுறான். அப்ப வந்து ராமானுஜருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. பெரிய நம்பியும் மனைவியும் அதை சொல்லாம அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அதை தெரிஞ்சு போய் ராமானுஜருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு தடவை ஒரு பிராமணர் ஒருத்தர் வர, ரொம்ப பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி இருக்கா பாக்குறதுக்கே. அப்ப வந்து அந்த தஞ்சம்மாள் என்ன பண்றா, பிராமணரா இருந்தாலும் அவன் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கான்னு அவனுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவா. அப்ப ராமானுஜர் பாக்குறாரு. பார்த்துட்டு நான் அந்த பிராமணர் கிட்ட சொல்றாரு, நல்ல அழகா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நகையெல்லாம் போட்டுட்டு நீ என்ன பண்ற, அங்க போயிட்டு அவங்க ஊர்ல இருந்து, அவங்க பிறந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன், அங்க ஏதோ ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி நீ அவங்க கிட்ட சொல்லிடும் போது அதே மாதிரி அவர் சொல்றாரு. தஞ்சம்மாள் பயங்கரமா உபசரிச்சு எல்லாம் பண்ணிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறா. அப்ப போனதுதான் தஞ்சம்மாள். ராமானுஜர் அப்படியே அவங்க மனைவி விட்டு விலகிடுறாரு. அப்புறம் சன்னியாசம் வந்து ஏற்கொண்டிருக்கிறார் அவர். இந்த மாதிரி அவருடைய மனைவி கிட்டேயே வந்து ராமானுஜர் வந்து
அவருடைய கொள்கையை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து இருந்திருக்காரு அப்படின்னா இவ்வளோ பெரிய மகிமை இல்லையா? அடுத்தது வந்து எல்லா மகான்கள் எல்லாமே வந்து கருணையானவர்கள் தான். ஆனால் ராமானுஜர் வந்து கருணா ராமானுஜா அப்படின்னு சொல்லுவா. என்னன்னாக்கா ஒரு தடவை வந்து திருக்கோஷ்டியர் நம்பி அப்படின்ட்டு அவர் வந்து ஆளவந்தாருடைய சிஷ்யர். அவர்கிட்ட நாராயண மந்திரத்தோட மகத்துவம் தெரியணும் அப்படின்றதுக்காக அவர் காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீரங்கம் நடையா நடந்து வருவார். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 18 தடவை வந்திருக்காரு அவர் இந்த நாராயண மந்திரத்தோட மகத்துவம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் திருக்கோஷ்டியர் நம்பியர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னாக்கா, உனக்கு அது சொல்லணும் அப்படின்னா நிறைய கண்டிஷன் எல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அந்த இன்ட்ரெஸ்ட், அதாவது 18 முறை அவர் வந்திருக்கார் இல்லையா, அதனால திடமான அந்த ஒரு முயற்சியை பார்த்துட்டு திருக்கோஷ்டியர் நம்பியர் வந்து நாராயண மந்திரத்தோட மகத்துவம் வந்து சொல்றார். அப்ப சொல்றாரு, இந்த மந்திரத்தை நீ மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், மற்ற யாருக்கும் நீ வந்து சொல்லக்கூடாது, அப்படி நீ சொன்ன அப்படின்னா நீ நரகத்துக்கு போயிடல அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப ராமானுஜர் வந்து என்ன பண்றாரோ அந்த மந்திரத்தோட மகத்துவம் தெரிஞ்ச உடனே கடகட அந்த கோபுர உச்சிக்கு போயிடலாம். போயிட்டு எல்லா மக்களையும் கூப்பிட்டு நாராயண மந்திரத்தோட அந்த மகத்துவம் வந்து அவர் சொல்றாராம். அப்ப திருக்கோஷ்டியர் பார்த்துட்டு பயங்கர இதாயிடுச்சு, என்னடா அது நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு கூட ராமானுஜர் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்கிறாராம். நான் தான் சொன்னேன் நீ இந்த மாதிரி பண்ற அப்படின்னும் போது ராமானுஜர் சொல்றாராம், நான் ஒருத்த நரகத்துக்கு போறதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா நாராயணத்துடைய மகத்துவத்தை நான் சொல்லும் போது இவ்வளோ பேர் வைகுண்டம் போவாங்க இல்லையா, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எவ்வளோ ஒரு கருணை இல்லை, நமக்கெல்லாம் ஏதோ ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலே நம்ம ஆத்து மனுஷாட்டு கூட நம்ம காமிக்க மாட்டோம். ஆனா எவ்வளோ ஒரு கருணை வந்து ராமானுஜருக்கு. இந்த மாதிரி நிறைய மகத்துவங்கள் மகிமைகள் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறுல வந்து இருக்கு. இப்பவும் கூட ராமானுஜரை கொண்டாடுற கோயில்களை வந்து அவருடைய கொள்கைப்படிதான் வந்து நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி 2 கோயில் நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒண்ணு வந்து மதுரை அழகர், அது எல்லாருக்குமே தெரியும், அழகருடைய அந்த திருவிழா தெரியும் இல்லையா. அப்ப வந்து ஆகம விதிப்படி பெருமாளுக்கு எப்படி வந்து பூஜைகள் நடக்கும், எப்படி அவருடைய ஆடைகள் இருக்கும், எல்லாமே இருக்கு. ஆனா அந்த நாள்ல வந்து பெருமாளை வந்து கள்ளர் அப்படின்ற அந்த குலத்தவங்க கிட்ட வந்து பெருமாளை கொடுத்துருவாங்களாம். கள்ளர் ஜாதியில வந்து கொண்டை எப்படி போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரிதான் வந்து பெருமாளுக்கு போட்டிருப்பாங்க. அப்ப அவர் கையில சங்கு சக்கரம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, இவங்களுடைய ஆயுதம் தான் கிளறி அப்படின்ற ஆயுதத்தை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஃபுல்லா வந்து கள்ளர் ஜாதியினர் தான் வந்து பெருமாளை வந்து வச்சு அந்த அழகரை வந்து ஆத்துல வந்து இறக்குவாங்க. அதே மாதிரி நாகப்பட்டினத்துல வந்து சௌந்தரராஜ பெருமாள், அவருடைய இது என்ன அப்படின்னாக்கா, அந்த மகாமகத்தன்னைக்கு அப்ப வந்து அந்த மீனவர் குளத்துல இருக்கிறவங்க தான் வந்து பெருமாளை வந்து குளத்துல வந்து இறக்குவாங்க. அப்ப அந்த மீனவர்கள் வந்து மீனவர்களா இருந்தா கூட அந்த நாட்கள் வந்து விரதம் இருந்து நான்வெஜ் எல்லாம் எதுவுமே சாப்பிடாம அவங்க வந்து விரதம் வந்து கடைபிடிப்பாங்க. அந்த வலை, மீன் வலை இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் பெருமாள் வந்து ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்களாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னமும் வந்து நடந்துட்டு இருக்கு. நமக்கு சில விஷயங்கள் வந்து தெரியாது. கூகுள்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ராமானுஜருடைய கதைகள், அவருடைய மகிமைகள், அப்ப இருக்கிற கோயில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அது நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நம்மளுடைய கான்செப்டுக்கு தேவையானது மட்டும்தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இன்னொன்று, எந்த மார்க்கமா இருந்தாலும் நமக்கு முக்கியம் பக்தி தான். பக்தி எவ்வளவு முக்கியம், பக்தியோட மகத்துவம் என்ன, பக்தியோட மகிமை என்ன, அதுக்கான இதான் இதை வந்து நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வந்து நான் யூடியூப்ல வந்து நான் எல்லா வீடியோஸும் போடுறேன் இல்லையா, அப்போ வந்து அவர் வந்து யோகிராம் சுரத்குமாரோட இதுக்கு வந்து ரொம்ப நல்லா எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். அப்போ நான் கேட்டேன், என்னோட யூடியூப்லாம் பார்க்குறீங்களா அப்படின்னும் போது இல்லை அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இல்லை யோகிராம் பார்த்தீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்கல்ல அப்படின்னும் போது, இல்லை எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. எனக்கு வந்து அதாவது நம்ம ஒரு இந்துவா பிறந்து நம்ம எல்லாருடைய மகான்களுடைய விஷயங்கள், அதாவது பெரிய அவங்களுடைய சகாப்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னா கூட சின்ன சின்ன அவங்களுடைய மகிமைகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். இந்துவா இருந்து அதோடைய மகத்துவம்லாம் நமக்கு தேவை, நம்ம நாலேஜ் வந்து அதை வளர்த்துக்கணும். இன்னொரு இந்த மாதிரி ஒரு விஷயம் சம்பவம் நடந்திருந்தா கூட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு குழந்தை, தெரிஞ்சவங்களோட ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து ஒரு காம்படிஷனில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். என்ன அப்படின்னாக்கா, இந்தியாவுடைய ஸ்பெஷாலிட்டி, இந்தியாவுடைய ஒரு மகத்துவம் அப்படின்ற ஏதோ ஒரு டாபிக், அதில் வந்து மகான்களை பற்றின விஷயங்கள், நம்ம இந்த இந்தியா பூமியில் வந்து பிறந்துட்டு எவ்வளோ மகான்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு நாம சொன்ன கதையிலேருந்து ஒரு 5-6 மகான்களை பற்றி வந்து சொல்லியிருந்தாங்களாம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து கிடச்சிதான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜஸ்ட் இதை வந்து ஒரு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா 2 வேறு கோணம் இல்லையா, அதுக்காக நான் ஒரு இதுக்காக தான் சொல்லியிருக்கிறது. அடுத்த வாரம் ராமானுஜரை வந்து குருவாக வழிபட்டு நம்மளை மாதிரி ஒரு சராசரி பக்தர் வந்து எப்படி வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து மகிமைகள் நடத்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். நமஸ்காரம். ராமகிருஷ்ணர்.